विघ्न विनायक मूर्ति की आदिपराशक्ति माता की तामग्निवर्णां तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफलेषु जुष्टां दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः. சர்வஜகன்மாதாவான பராசக்தியான அம்பால பல வடிவங்களில் பல பிரார்த்தனைகளுக்காக வழிபடுகின்றதான ஒரு சம்பிரதாயத்தை முறையை கொண்டதான ஒரு உயர்ந்த வழிபாட்டு முறை நம் தேசத்தில் உள்ளது. என்னென்ன காரணங்களுக்காக அம்பாளை நாம் பூஜை பண்ணணும்? எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. எல்லா தெய்வங்களுக்குமே சக்தி உண்டு. எல்லா தெய்வங்களுமே ஒவ்வொரு அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. குறுகிய மனப்பான்மையோடு பார்க்குறவங்களுக்கு இது புரியாது. நான் பெருமாளை தான் வழிபடுவேன், நான் சிவனை தான் வழிபடுவேன், நான் முருகனை தான் வழிபடுவேன் அப்படிங்கிறது ஏகாந்த பக்தின்னு பேர். எனக்கு இதை தவிர இன்னொரு தெய்வத்துக்கிட்ட நான் போக மாட்டேன்னா அது அவங்களுடைய உயர்ந்ததான பக்தின்னு சொல்லலாம். அதே சமயம் என் தெய்வந்தான் சக்தி, மற்ற தெய்வங்கள்லாம் மட்டம் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அது ஏன்னா சாஸ்திரங்களில் வேதம்தான் பிரமாணம் முதலானது. வேதங்கள் எடுத்து பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களுக்குமே உயர்வை சொல்றது. ஒரு இடத்துல சிவன் தான் உயர்வுங்கிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது விஷ்ணுவை பற்றி சொல்லும்போது நாராயணபரோ ஜோதிராத்மா நாராயணப்பரஹ நாராயணபரம் பிரம்ம தத்துவன் நாராயணப்பரஹ அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோம் அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஈஸ்வரீகம் சர்வபூதானாந்தா மிகோ பஹ்வயே ஸ்ரீயம் அப்படின்னு சிவனை பற்றி சொல்கிறது, விஷ்ணுவை பற்றி சொல்கிறது, முருகனை பற்றி சொல்கிறது, சக்தியை பராசக்தியை பற்றி சொல்கிறது, சூரியனை பற்றி சொல்கிறது, இப்படி எல்லா தெய்வம் இந்திரனை பற்றி சொல்கிறது. அப்படிங்கிறது நாம் அந்த தத்துவ பரந்த மனஸ் புத்தியோட தத்துவ விசாரமாக பண்ணும்போது தான் இது புரியும். அது சாதாரண பாமர ஜனங்களுக்கு வழிபடக்கூடியதான சுலபமான வழிபாட்டு முறைன்னா அது அம்பாளுடைய வழிபாடு தான். அது என்னென்னத்துக்காக வழிபடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும்போது இன்னென்ன காமனைகளுக்கு அம்பாளை வழிபடணும். முதல் விஷயம் ஆபத்து, ரெண்டாவது ஆர்த்தி, மூணாவது வியாதி, நாலாவது கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான ஒற்றுமைகள், நல்ல மனைவி நல்ல கணவன் அமையறது, அஞ்சாவது ஐஸ்வர்ய சமிருத்தி, ஆறாவது படிப்பு. இப்போ ஒன்னொன்னா அடுத்து நம்ம பார்த்துன்னு வந்தோம்னா ஒரு சாப்டரா பேசுறேன். அப்பதான் அம்பாளுடைய மகிமை புரியும். முதல்ல ஆர்த்தி ஆபத்து அப்படின்னு எடுத்துப்போம். ஆபத்து அப்படின்னு சொன்னா திடுதிப்புன்னு வரக்கூடிய கஷ்டம், அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் என்ன நமக்கு ப்ராப்ளம் வரப்போறதுன்னு தெரியாம வரத்துக்கு ஆபத்துன்னு பேர். ஆர்த்தி அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு மாசத்துல இந்த கஷ்டம் வரப்போறது அப்படின்னு தெரிஞ்சு அதை பத்தி நினைச்சு நினைச்சு மனசுல நாம உருகரம் பத்தேல, அதற்கு ஆர்த்தின்னு பேர். மனோவியாதின்னு அர்த்தம் ஆர்த்தி அப்படின்னா. இந்த ரெண்டுக்குமே யாரை வழிபடணும்? சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்திராஹினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி அப்படிங்கிறது. தேவியினுடைய மகிமையை சொல்லக்கூடியதான சண்டி புராணம்.
சர்வஸ்ய எல்லா ஜீவராசிகளுடைய ஆர்த்தினா மனோவியாதியை போக்கக்கூடியவள் அம்பாள் பராசக்தி அப்படிங்கிறது. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோஹோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ர்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யா ரோகானசேஷான் அபஹம்சி துஷ்டா ருஷ்டாத்து காமான் சகலான் அபீஷ்டான் துவாமாஸ்ரிதானாம் ந விபன்னரானா. ஆபத்து வராது, விபத்து ஏற்படாது, இப்படிலாம் சொல்றது நிறைய சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு ஒரு முறையை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் நம்ம முன்னோர்களுடைய ஒரு சிஸ்டம் என்னன்னா, முதல்ல சாப்பிட கற்றுக் கொடுத்துருவார்கள், அப்புறம்தான் என்னென்ன சாப்பாடுங்கிறத சொல்லி கொடுப்பார்கள். எடுத்த உடனே என்னென்னதை சொல்லி இதில் வைட்டமின் ஏ இருக்குது, இதில் வைட்டமின் பி இருக்குது, அவன் எத்தனை வயசு கழித்து அவன் தெரிஞ்சுட்டு அது பிறகு உயிரோடு இருக்க வேண்டாமா? முதல்ல சாப்பிடு, நீ சாப்பிட ஆரம்பித்து முதல்ல உடம்புக்கு புஷ்டி வரட்டும், அப்புறம் நீ தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி செயல்முறையில் வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்துடுவார்கள். அப்புறம் இன்னென்ன வழிபாட்டில் இன்னென்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி பராசக்தியினுடைய வழிபாட்டில் சர்வ ஆபத்தையும் போக்கக்கூடியவள் பராசக்தி. சர்வாபாதா பிரசவனம் திரைலோக்கியஸ்ய அகிலேஸ்வரி அப்படின்னு. துர்கா அப்படின்னு நாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, துர்கம் அப்படிங்கிற சப்தத்துக்கு தாண்ட முடியாத ஒரு பரிஸ்திதி, நிலைன்னு அர்த்தம். அது வாழ்க்கையில் உள்ள காலமாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், மனசு லெவலில் ஒரு கஷ்டமாக இருக்கலாம், எதிரியினுடைய சூழ்ச்சியாக இருக்கலாம், இல்லைன்னா பூமியில் சில இடங்கள், இந்த பெரிய கோட்டைகளெல்லாம் சுற்றி மதில் சுவருக்கு அப்புறம் ஒரு அகழி மாதிரி வச்சிருப்பார்கள், அதற்கு துர்கம்னு பேர். துர்கம்னா அது ஏகப்பட்ட முதலைகள் இருக்கும், பாம்புகள் இருக்கும், எதிரிகள் வரும்போது அதுக்குள்ளே இறங்கி வர முடியாது. உள்ளேருந்து வரணும்னா அவங்க வாசல் திறந்து ஒரு பலகையை போடுவார்கள், இதுக்கு அதற்கும் பாலமாக, அப்பதான் அதை தாண்ட முடியும். இப்படிலாம் ஒரு சூழ்நிலையில் இருக்கும், அதற்கு துர்கம்னு பேர். துர்கம்னா தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அதை தாண்டி விற்கிறவள் அப்படிங்கிறதுனால துர்கான்னு பேர். துர்கா துர்கார்த்தி நாசினி அப்படின்னு. அப்பேற்பட்ட அம்பாளுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உயர்வு. சாதாரணமாக நம்ம கிராமங்களில் ஒரு சூளத்தை நட்டு ஒரு செங்கல்ல நட்டு வழிபடுறதுலேருந்து ஆரம்பித்து அம்பாளை பராசக்தியா, விசாலாட்சியா, காமாட்சியா, மீனாட்சியா, ராஜராஜேஸ்வரியா, புவனேஸ்வரியா வழிபடுறதுங்கிற அந்த உயர்ந்த நில பரியந்தம் அம்பாளுடைய வழிபாட்டு முறை இருக்கு. இதுலேயே காஷ்மீரி சைவ சாக்தம் இருக்கு, பெங்காலி சாக்தம் இருக்கு. வழிபாட்டு முறையில் பெங்கால தேசத்தில் சில வழிபாட்டு முறை, காஷ்மீர தேசத்தில் சில வழிபாட்டு முறை, கேரளாவில் சில வழிபாட்டு முறை, எல்லாமே வழிபாட்டு. நம்ம கிராமங்கள்லேயே வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கு. எத்தனையோ செல்லியம்மன், காளியம்மன், பிடாரியம்மன், இது எல்லாத்துக்குமே அர்த்தம் சொல்லலாம். இப்போ சுருக்கமாக நான் சொல்ல வர்றது, இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு வடிவம்ங்கிறது ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரிங்கிறது. அதுதான் முதல்ல. அதோட பிரிவுகள் தான் இவைகள்லாம். அந்த அம்பாளை நாம் வழிபடுறதுல உயர்வானது பட்டாபிஷேகம்ங்கிறது. தேவி பாகவதம் அல்லது தேவி மகாத்மியம், இந்த புராணங்கள் எடுத்துட்டோம்னா அம்பாளுடைய பிரதான பீஜாட்சரங்கள் எடுத்து சாக்தமான மாயா பீஜம், ஐஸ்வர்ய பீஜம்னு 3 வகையா எடுத்து 3 வகையான அவதாரங்களை சொல்லி, துர்காலட்சுமி சரஸ்வதினு சொல்லி 3 வகையான சத்ருக்களை அழிச்சு, மதுகைடபன், சும்பனி சும்பன், மகிஷாசுரன் அப்படிங்கிற 3 வகையான சத்ருக்களை அழிச்சு, கடைசியில் அம்மனுக்கு பராசக்திக்கு தேவதைகள் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார்கள்னு தேவி பாகவதன் சொல்றது. அந்த ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிறது தான் நம்ம பாரத மாதாங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அம்பாளுக்கு குஜராத்தில் அம்பாஜின்னே பேர். அந்த க்ஷேத்திரத்துக்கு அம்பாளுடைய ஹிருதயஸ்தானம் அது. அம்பாளுடைய உடம்புல உள்ள பாகங்கள்ல ஹிருதயம் விழுந்த இடம் அது. அந்த இடத்துல வச்சு 10 நாளைக்கு
ஜூன் 25 ஜூலை 4 ஆஷாட ஏகாதசி, வாராகி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, வாராகி நவராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷ நாளில், ஏன்னா நவராத்திரி 4 நவராத்திரி, மாசமே நவராத்திரி இருக்கு. அதை தவிர 4 நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சரண் நவராத்திரி, மாக நவராத்திரி அப்படின்னு. இந்த சரண் நவராத்திரிங்கிறது தான் நாம உலகம் முழுக்க பிரசித்தமாக நவராத்திரின்னு கொண்டாடுறோம். நம்ம புரட்டாசி மாசத்துல வருது பார்த்தீங்களா, அதை தான். ஆனால் அந்த அம்பாளுடைய வழிபாட்டு முறையில் உள்ளவர்கள் இதை எல்லாத்தையுமே கொண்டாடுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு பட்டாபிஷேக வைபவம் நடக்கிறது. 9 நாள் அம்பாளுடைய நவாவரண பூஜை, தசாவரண பூஜை, தசமகாவித்யா ஹோமங்கள், சண்டி ஹோமம், தேவி பாகவத நவாக பாராயணம், சண்டி பாராயணம், பிரவச்சனம், சுவாசினி பூஜை, கன்னிகை பூஜை. இந்த முறையில் சிஸ்டத்தில் ஒன்று கூட மிஸ் ஆகாதபடிக்கு பண்ணி கடைசி நாள் அன்னைக்கு ரொம்ப மகோன்னதமாக அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. இதில் எல்லாருமே பங்கெடுத்துக்கலாம். இதில் யாராருக்கெல்லாம் வரணுங்கிற எண்ணம் இருக்கோ அவர்கள் எல்லாருமே வரலாம். நாள் குறைச்சலாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். டிக்கெட் போட்டுன்னு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு. நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். 9444319881 9444319881. இது ஒரு நம்பர். 7440901788. இது இன்னொரு நம்பர். இந்த 2 நம்பருக்குள்ள வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். இதை தவிர உங்களுக்கு இந்த பட்டாபிஷேகத்தில் எந்தெந்த விதமாக பங்கு கொள்ளணும், சுவாசினி பூஜை, கன்னிகா பூஜை, சண்டி ஹோமம், நவாவரண பூஜை, இதிலெல்லாம் எப்படி கலந்து கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கோ அந்த விவரங்கள்லாம் அனுப்புகிறோம். அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஆனால் அவசியம் கலந்துக்கணும். இது தேசக்ஷேமத்துக்காக பண்ணுற காரியம். இதுக்கப்புறம் 3-4 காரணத்துக்காக அம்பாளை வழிபடுறதுன்னு சொன்னேன். இப்போ ஆபத்து, ஆர்த்தி அப்படிங்கிறத சொன்னேன். அதுக்கப்புறம் கல்யாணம், தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அப்படின்னா என்ன, 3வது வெற்றி, 4வது வியாதியை போக்குறது. இதெல்லாம் தனித்தனியாக நான் விவரமாக சொல்கிறேன். ஆதிபரா சக்தி மாதா கி